ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம செடிக்கு ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். இது பாருங்கள், தண்ணி அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, அப்புறம் இந்த மாவு இட்லி மாவு அரைச்சோம்னா அது கடைசியாக மீந்து அந்த யானை கழுவுன தண்ணி எல்லாத்தையும் சேகரித்து வச்சு ஒரு 5 நாள் புளிக்க வச்சுக்கிறேன். இந்த தண்ணி இப்போ இதால் 1 லிட்ரு, இது 1 லிட்ரு ஜோடத்தால், இதால் ஒரு 2 ஜோடத்தால் தண்ணி மொண்டு இந்த வலையில் கலந்துருக்கேன் ஒரு 10 லிட்ரு தண்ணியில். இப்போ இதை ஒவ்வொரு செடிக்காக ஊற்றிக்கலாம். இது நல்ல ஒரு ஊட்டச்சத்துங்க செடிக்கு. மாதத்தில் 2 வாட்டி கொடுத்தோம்னா போதும். புளிக்க வச்சு 5 நாளைக்கு புளிக்கிட்டோன்ட்டு விட்டுடணும். தண்ணி எடுத்து வச்சு புளிச்சதுக்கப்புறம் ஒரு 10 லிட்ரு தண்ணியில் 2 லிட்ரு எடுத்து கலந்து நம்ம அதை ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றிக்கலாங்க. செடிக்கு இது நல்ல ஊட்டச்சத்து. வேர் நல்லா திடகாத்திரமாக இருக்கும். நம்மளுக்கு பூ வர்றதுக்கு மேல் தண்ணி விடணும். வேர் சத்துக்கு இது மாதிரி ஊட்டச்சத்தான தண்ணி விடணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செடி நல்லா திடகாத்திரமாக இருக்கணும்னா, நல்லா நம்மளுக்கு ஊட்டமான செடியாக வளர்கிறதுக்கு டெய்லி காய்கறி தோல் எடுத்து சேகரித்து அதை மக்க வச்சு வைங்க எருவாக. இது மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை 5 நாளைக்கு வட்டம் ஒரு முறை கொடுங்க. நல்ல செடி வளர்ப்புக்கு பயனாக இருக்கும். வெல்கம். இதை மாதிரி நல்லா மொட்டை எடுக்கணும்னா மேலே நம்ம தண்ணி செடிக்கு மேலே பாய்ச்சினா தாங்க நல்லா ஒரு செடி எப்படியும் செழுமையாக காயாத கிளையெல்லாம் காஞ்சி போகாத இருக்கணும். இது மாதிரி வெயில் நாளில் கூட பச்சை பசேர்னு இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு பைப்பு ஷவர் ரெடி பண்ணி தண்ணி அடிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு மேலே செடி காயாத எந்த நேரமும் பச்சைன்னு இருக்கும். முட்டை எடுத்துக்கிட்டே இருக்கும் துளிர் இப்போ பாருங்கள், தண்ணி இதை வச்சு காமிக்கிறேன். நம்ம வெறும் செடிக்கு தண்ணி ஊற்றுனா போதாதுங்க. செடி மேலேயும் நீர் சொட்டு பாசனம் மாதிரி இது மாதிரி மழை நீர் மாதிரி அடிக்கணும். அப்போ தான் அந்த செடி நம்மளுக்கு செழுமையாக இருக்கும், நல்ல பூ கொடுக்கும். காயோ பூவோ சரி, இதை மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சும் போது நல்ல ஒரு செடி வளர்ச்சி அடையும். அதுக்கு தகுந்த செடி கொழுந்து வந்துக்கினே இருக்கும். பாருங்கள், நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறது முக்கியம் இல்லை, எப்படி ஊற்றுறன்றது தான் முக்கியம். இந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சும்போது அந்த செடிக்கு ரொம்ப ஒரு மழை நாளில் எப்படி செடி துளிர் எடுக்குதோ அது மாதிரி எடுக்குங்க. இதை மாதிரி ஷவர் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணி தண்ணி வைங்க. அப்போ தான் செடி நல்லா வளர்க்க முடியும். நிறைய பேருடைய வீடியோவை நான் பார்ப்பேங்க. அப்போ நிறைய பேர் அவங்க கஷ்டப்பட்டு தான், நான் நிறைய பேருடைய வீடியோவை பார்ப்பேங்க. பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன போடுறாங்கன்னு பார்க்கலான்னு கமெண்ட்டை எடுத்து படிப்பேன். படிக்கும்போது செடி வளர்க்குறவங்கள நிறைய பேர் நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் என்ன டிஏபி போடுறீங்களா, செடியில் இப்படி பூ வளருதுன்னா அது நிஜமா அப்படின்னு நம்பாத கேட்குறீங்க. செடி வளர்க்குறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்குங்க. யாராக இருந்தாலும் செடி வளர்க்க ஆசைப்பட்ட போதாது, அதை வளர்க்குறது எந்த விதத்தில் வளர்க்கணும், அதுக்கு எப்படி நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. கேள்வி கேட்குறது முக்கியம் இல்லைங்க. அந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி மற்றவங்க மனசு பாதிக்காத அளவுக்கு கேட்கணும். நீங்கள் யாரையோ ஒருத்தவங்க தான் கேட்டுக்கிறீங்க. அந்த கமெண்ட்டை படித்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறோம். தெரிஞ்சிக்க ஆசைப்படும் போது அதை குதர்க்கமாக கேட்கக்கூடாது எந்த ஒரு கேள்வியும். பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் தண்ணி மேல் தண்ணி இது மாதிரி வைக்கணும் செடிக்கு. வேருக்கு நம்ம ஊட்டச்சத்தான தண்ணி ஊற்றுறது வேருக்குங்க. பூ பூக்கணும், நிறைய துளிர் எடுக்கணுன்னாலுமே இது மாதிரி தான் வைக்கணும் தண்ணி.
எப்பயுமே நம்ம செடிக்கு தண்ணி இது மாதிரி தான் வைக்கணும். லைட்டாக செடி மேலே பாய்ச்சினா போதும். வேருக்கு வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு தாட்டி ஊட்டச்சத்தான தண்ணியாக வச்சுக்கலாம், சாதா தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ 2 வகையில் காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. மேலே வந்து பாசனம், இதை மாதிரி தான் பாசனம் தண்ணி. ஷவர் வச்சு பாசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சின்ன செடி வச்சுருந்தா கூட நிறைய துளிர் எடுத்து உங்களுக்கு பூ கொடுக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இதை கவனமாக பார்த்து நீங்களும் செய்யுங்க. உங்கள் வீட்டில் நல்ல செடி எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. வெல்கம். டிஏபி வச்சா மட்டும் செடி வளர்ந்துடும்னு மட்டும் நினைக்காதீங்க. டிஏபி வந்து அது சும்மா ஒரு இதுதான், அது சத்துக்குன்னு சொல்லலாமாக்கண்டி. ஆனால் அந்த சத்துக்கு வந்து முழுமையாக எடுக்காதுங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ செடிக்கு, தண்ணி இருந்தால் மட்டும்தான் வந்து பூ வந்து நம்ம எடுக்க முடியும். ஈல்டு நல்ல ஒரு செடி வளமாக நலமாக வளரணுன்னா தண்ணி தாங்க முக்கியம். அதனால் நீங்கள் உரம் வந்து எந்த மாதிரி உரம் கொடுத்தா வந்து வருன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அது செடி வந்து பச்சைன்னு இருக்கணும்னா அதுக்கு தகுந்த இது என்னன்றது மெயினாக பார்த்திங்கன்னா தண்ணி தான். தண்ணி ஒன்று தான் முக்கியமானதுங்க. தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் செடியில் பாய்ச்சுறீங்களோ அவ்வளோவும் செடி வளமாக இருக்கும், உங்களுக்கு நலமாகவும் இருக்கும். இப்போ சரியான நான் எந்த அளவுக்கு செடியை வச்சுக்கிறேன் பாருங்கள். பச்சை பசேர்னு இந்த அளவுக்கு இந்த சித்திரை வைகாசியில் கூட இந்த மாதிரி செடி வளர்க்கணுன்னா முக்கியமாக தண்ணி மட்டும்தாங்க காரணம். அதனால் நீங்கள் தண்ணியை மட்டும் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள் செடிக்கு, அதுதான் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம். இது வந்து நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்திட்டு அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, மாவு அரைக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருந்து 5 நாளைக்கு புளிக்க வச்சு ஊற்றுறேங்க செடிக்கு. இது வந்து வேருக்கு ஊட்டச்சத்துங்க. 5 நாளைக்கு மட்டும் வைப்பேன். எருவு வருஷம் ஒரு தாட்டி வைப்பேங்க. என் வீட்டில் வந்து பூ பூக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதான். டிஏபி மட்டும்தான் வந்து எல்லா செடிக்கும் பூ பூக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பூ வந்து நம்ம இயற்கை முறையிலே அழகாக பூக்க வைக்கலாம். முக்கியமாக தண்ணி தான் காரணம். அதை தெரிஞ்சுக்குங்க.